வாழ்க்கையில வறுமை வருவதற்கு காரணம் என்ன? ஒரு சில பேருக்கு வறுமை வருவதற்கு காரணம் என்ன? வறுமைனா பணத்தினால வர்றது மட்டும் இல்ல வறுமை. உடம்புல வறுமை வந்தா அது நோய், உள்ளத்துல வறுமை வந்தா அது கவலை, உயிர்ல வறுமை வந்தா அது பிறப்பு. இப்படி எந்த வறுமையும் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கந்தர் அனுபூதியில சுவாமி சொல்ற மிடியென்று ஒரு பாவி வெளிப்படனே அப்படிங்கிற. மிடின்னு வந்துருச்சுன்னா சுற்றி இருக்க எத்தனையும் போயிரும். அப்ப வாரியார் சுவாமி இதுக்கு அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுவார். இந்த மிடி என்ற வறுமை பொருள் இல்லாமல் ஏற்படுவதல்ல, முருகனுடைய அருள் இல்லாதனால்தான் அந்த மிடி ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது. அதனால் இந்த வறுமை வரக்கூடாதுன்னா, எந்த வகையான வறுமையும் வரக்கூடாதுன்னா, தினந்தோறும் முருகனுடைய திருவடியை மனதால நினைக்கணுங்கிறார். மனதால நினைக்கணும், உடம்பால தொழணும், உயிருருக அவனை வழிபட வேண்டும். சொற்பொழிவுகள் எல்லாம் ஒரு உண்மையை சொல்லுவேன். முருகனுடைய காலில் விழுந்தா என்னன்னா, வேற யார் காலையும் விழுகாத வாழ்க்கையை கொடுப்பார்.